கதிரும் ராஜியும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல முத்துவேல் உள்ள வந்ததை பார்த்துட்டு ராஜி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கதிர், அங்க பாரு, எங்க அப்பா வராங்க. மாமா தானே ராஜி வராங்க, நீ ஏன் பயப்படுற? என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் அப்பா பேசலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம எப்படியாவது ஒண்ணு சமாளிச்சுக்க வேண்டியதுதான். முத்துவேல் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முத்துவேல் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அங்க பாருங்களேன், கதிர் நினைச்ச மாதிரியே பொண்ணும் அமைஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம கதிர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எந்த ஒரு பொண்ணும் திரும்பி பார்த்ததே இல்ல. கதிரோட ஒய்ஃப் கொடுத்து வச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் முத்துவேல் கேட்டுறாங்க. மனசுக்குள்ளேயே நம்ம மட்டும்தான் நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், இதுக்கு மேலேயாவது நம்ம பொண்ணு கிட்ட நல்லத்தனமா பேசணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல சுகன்யா போயிட்டு கோமதி கிட்ட, அத்தாச்சி நானு அரசி கூட தேட்டருக்கு போலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமா ஏன் சுகன்யா நீ தேட்டருக்கு போற அரசி கூட? நீ போக கூடாதாச்சே, உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குது இல்ல, நீ பழனி கூட தானே போகணும். இல்ல அத்தாச்சி, அரசியுமே தேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சாமே. சரி, அவ போகணும்னு ஆசைப்படுறா, சரி ஏன் தனியா அனுப்பிக்கிட்டு, அதனாலதான் நான் அவ கூட போலான்ட்டு தான். நீங்க 2 பேரும் சேர்ந்து தேட்டருக்கு போறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா நான் அவ்வளவுதான்ப்பா, ஒரு வழி ஆயிடுவேன். அரசி, நீ எதுக்கும் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ தேட்டருக்கு போ. அரசி சுகன்யா கிட்ட, அத்தை நானா வரலைங்க அத்தை, எங்க அப்பா திட்டுவாங்க அப்படின்றாங்க. அரசி கூடிய சீக்கிரத்துல மாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.